சென்னை வண்டலூர் அருகே உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தடகள போட்டியில் பங்கேற்ற கேரள வீரர் கம்பு ஊன்றி உயரம் தாண்டும் போட்டியின் போது காயமடைந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத், அவர் எவ்வாறு காயமடைந்தார், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் கேளம்பாக்கம் இடையே மேலைக்கோட்டையூர் பகுதியில் இயங்கி வரும் தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் பெண்கள் ஆண்களுக்கான அகில இந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கிடையே தடகள போட்டி கடந்த 13ஆம் தேதி நேற்றைய முன்தினம் துவங்கியது. இந்த போட்டியில் 4 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த போட்டியில் தமிழகத்தில் உள்ள 23 மாநிலங்களைச் சேர்ந்த 176 பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சுமார் 2500 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று கேரள மாநிலம் மங்களூர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜாய் தாமஸ் என்ற விளையாட்டு வீரர் கம்பூன்றி தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்தி வரும்போது அதற்கான அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு மெத்தையில் கீழே விழாமல் தரையில் தவறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானார். அதனால் அவரது இடுப்பு பகுதி மிகவும் பலத்த காயமடைந்தது. உடனே அங்குள்ள மருத்துவ குழு அவரை மீட்டு அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த விளையாட்டு மருத்துவ குழு அழைத்துச் சென்றதை பார்த்த சக விளையாட்டு வீரர்களும் இந்த பகுதியில் வெறும் அச்சத்தில் உள்ளனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஓடி வந்து அந்த கம்பு ஒன்றி அந்த பகுதியை தாண்டும் போது அதுக்கான அமைக்கப்பட்டிருக்கும் மெத்தையில் விழாமல் தரையில் தவறி விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.